நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 2011 ஜான்வரி 14 அன்னைக்கு ரிலீஸ் ஆன சிறுத்தை படம் பற்றி தான். இதில் கார்த்திக் சார் டபுள் ஆக்ஷனில் நடிச்சிருப்பார். தமன்னா ஹீரோயினாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. சைடு ஆக்டராக சந்தானம் நடிச்சிருப்பார். டபுள் ஆக்ஷனில் ஒருத்தர் போலீஸ், ஒருத்தர் திருடன், அந்த மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இதில் திருடனாக இருக்கிறவர் கூட தான் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பார். யார்? சந்தானம். 2 பேரும் சேர்ந்து தான் திருடுவாங்க. ஊரில் உள்ள அம்பட்டு பேரையும் ஏமாற்றிட்டு திரிவாங்க. நார்மலாக ஒரு திருடன்னா எப்படி இருப்பான்? பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட சண்டை போடுறது, ஊரில் உள்ள மக்கள் எல்லாத்தையும் ஏமாத்துறது, அப்பப்போ போலீஸில் மாட்டுறது, ஜெயிலுக்கு போயிட்டு வர்றது, அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பண்ணிகிட்ருப்பாங்க. இதில் ஒரு கட்டத்தில் ஒரு குழந்தைய இவர் பக்கத்தில் இவர் பார்க்குற மாதிரியும், இந்த குழந்தைய இவர்கிட்டே ஒப்படைச்சிட்டு போகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிடுவாங்க. இது இவருக்கே கன்ஃபியூஷனாக இருக்கும். இந்த குழந்தை யாரோடது என்ன ஏதுன்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் அந்த குழந்தை இவரை அப்பான்னு சொல்லி கூப்பிடும். அப்போ இவர் திட்டுவார், என்ன நீ அப்பான்னு சொல்கிற அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவார். இது எதனால் அப்படி வரும் அப்படின்னா, அதாவது டபுள் ஆக்ஷனில் இருக்கிறல இன்னொருத்தர் போலீஸ்ன்னு சொன்னோம் இல்லையா, அவரோட குழந்தை தான் இது. அவரை மாதிரியே இருக்கவும் இந்த குழந்தை அப்பான்னு கூப்பிடும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த போலீஸோட ஸ்டோரியவே காமிப்பாங்க. அவர் ஆந்திரா சைடு இது வாங்கிட்டு போயிருப்பார், ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிருந்திருப்பார். அப்போது அங்கே ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கும். என்னென்னா, ஒரு ஃபேமிலி, நல்ல பணக்கார ஃபேமிலி தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஊர் மக்கள் எல்லாரையும் துன்புறுத்துகிற மாதிரி வேலைகள் நிறைய பார்ப்பாங்க. இல்லீகலான விஷயங்கள் நிறைய பண்ணுவாங்க. அந்த மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இவர் போய் அந்த விஷயத்தை தட்டி கேட்பார். ஏன்னா போலீஸாக அந்த இடத்துக்கு போயிருக்கார் இல்லையா, அதனால் நிறைய விஷயங்கள் போய் தட்டி கேட்பார். அதில் ரொம்ப அளவுக்கு அதிகமான பிரச்சனை என்ன ஆயிரும்னா, அந்த வில்லனுடைய பையனையே கார்த்திக் சார் கொல்கிற மாதிரி வந்துடும். அதனால் கார்த்திக் சாரை இவங்க எல்லோரும் சேர்ந்து கொன்றுவாங்க. அப்போ அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லைல்ல, அதனால் அந்த குழந்தைய இவர்கிட்ட ஒப்படைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவருடைய நிலைமை தெரிஞ்சுக்கிட்டு அவரே அந்த குழந்தைய வச்சு வளர்ப்பார். லாஸ்ட்டில் இவரே அதாவது அவரே போலீஸ் கெட்டப்லாம் போட்டுட்டு அவர் எந்த வேலையை பாதியிலேருந்து விட்டுட்டு போனாரோ அந்த வேலையை ஃபுல்லாக இங்கே முடிக்கிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. இது நார்மல் லைஃப்பில் சாத்தியம் இல்லை, பட் படத்துக்காண்டி அந்த மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஒருத்தவங்க தப்பு பண்ணுறாங்க அப்படின்னா தட்டி கேட்டால் அது போலீஸாக இருந்தாலும் விடமாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அதோட அதாவது ஒரு செகண்டில் போலீஸாக வந்தார் இல்லையா, அவர் இந்த எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு தமன்னாவையும் கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த குழந்தையும் நல்லபடியாக வச்சு பார்த்துப்பார். ஒரு நல்ல படம் தான் இதுவும்.